ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எறா தொக்கு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ப்ரௌனாக கொஞ்சம் வர மாதிரி வந்து வதக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரான் தான் செய்கிறோம். அப்புறம் வந்து மீன் குழம்பு செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கிட்டதுக்கப்புறமா வந்து எறா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அது மேலே வந்து ஒரு பிளாக் கலர் கோடு இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துருங்க. அது இருந்தால் வந்து எறா வந்து கசப்பாக இருக்கும். க்ளீன் பண்ணி வச்ச எறாவை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஃபிஷ்னால் நெத்திலி மீன் தான் வந்து செஞ்சுருக்காங்க. எறா வந்து இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாகிட்ருக்கும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்சது தான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இறாலேயே வந்து தண்ணி வந்து விடும். அது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். நல்லா ஃபைனாக அரைச்சி வச்ச மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.